அத்துவித வஸ்துவாய் ஆதிபரமாத்மனாய் அசலனாய் அகில குணனாய் அடியவர் கெளியனாய் அன்பர்க்கோர் அரசனாய் அத்துணை பேர் உள்ளத்திலும் இல்லத்திலும் வீற்றிருக்கக்கூடிய சகல விதமான சங்கடங்களையும் களைத்தெறிந்து நம்மை காத்தருளும் அந்த சடாட்சர சண்முகனுடைய பெரும் கருணை இந்த நல்ல வேளையிலே பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் கிடைக்க வேண்டும். பக்திக்கு வித்தாகி பரம்பொருளுக்கெல்லாம் பாத்திரமாகி பல பாக்களை எழுது வடித்து தந்து அதன் வாயிலாக நம்மளை காத்தருளும் பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய குருவருளும் இந்த நல்ல வேளையிலே ஒன்று கூடி கிடைக்கப் பெற்று வளமும் நலமும் மகிழ்வும் என்றும் நிலைத்திருக்கட்டும். வணக்கம். எப்பொழுதும் போல நாம் சொல்ல வேண்டியதுதான் ஐயா. ரவி தமிழ்வாணன் அவர்கள் மணிமேகலை பிரசுரத்தினுடைய நிர்வாக இயக்குனர், வாழ்நாள் சாதனையாளர், புத்தக பிதாமகன். நான் நேராக சொல்லிட்டு இருப்பேன், இதை சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் தான். ஐயா, நீங்கள் பக்தர்கிட்ட. சுவாமிகளுக்கு வணக்கம், பக்தர்களுக்கு இனிய காலை வணக்கம். சுவாமிகள் பாருங்கள், தமிழ் எழுத்து முதல் எழுத்து ஆவிலேயே அத்தனை வார்த்தைகளை சொல்லி ஒரு வார்த்தை சொன்னால் இன்னைக்கு வித்தியாசமாக ரொம்ப நல்லா இருந்தது. சிறந்த எழுத்து வேந்தரும் ஆன்மீக அறிஞருமான சுவாமிகளுடன் நானும் ராஜ் தொலைக்காட்சியில் இணைந்து பயணிப்பது குறித்து பெருமகிழ்வு கொள்கிறேன். வணக்கம். அப்படியே ஐயா, போன வாரம் நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் ஐயா, தீர்க்க முடியாத பயமான விஷயம். ஆமாம் ஐயா, அது முக்கியமானது இல்லை ஐயா, அதை நேயர்களுக்கு நினைவுபடுத்திடுவோம். பேய், பிசாசு, பூதம் இவற்றுக்குள்ள வேறுபாடுகள் என்ன, இப்படி போன்றவை இருக்கின்றனவா, இதற்கான சரியான விளக்கம் தாருங்கள் சுவாமிகள் என்று போன வாரம் கேட்டிருந்தேன். சுவாமிகள் பெரும்பாலான பதிலை சொல்லிட்டாங்க. மனம் சம்மந்தப்பட்டது தான் பேய், பிசாசு, பூதம் எல்லாம்னு. அது நிறைவாக அந்த பதிலை நிறைவு செய்வாங்க இப்போ. ஆமாம் ஐயா, அதாவது பூதம் தான் நம்ம போன வாட்டி எடுத்து முடிச்சோம் ஐயா. இந்த மூன்றுமே ஐயா, பேய் என்பது எப்படி, பிசாசு என்பது எப்படின்னு போன வாரம் பார்த்தவங்களுக்கு தெரியும். பூதம் என்பது எடுத்து ஒருவரால் கேட்கப்பட்டு அதை சரியா தவறா என்று சீர்தூக்காமல் அதை முடிவு செய்து பல பிரச்சனைகளை மாட்டிக்கும் பொழுது அது பேயாக போகுது. பிசாசு அப்படி நீ கேட்டதை நீயும் பல பேரை கெடுக்கிற அளவுக்கு போனால் அது பிசாசு ஆகுது. எதுவுமே உண்மை இல்லைன்னு தெரிஞ்சு அந்த உண்மையான வாழ்க்கைக்கு பல பேராசை கொண்டு பல சிக்கலில் மாட்டிக்கிட்டா அது பூதமாக இருக்குது. ஆனால் நான் கூட ஒரு சின்ன கதை எழுதி வச்சுருந்தேன் ஐயா. அப்போ ரொம்ப காலம் இப்போ இல்லை. சரி, ஒரு பேய் வந்து பெரிய சிறுகதையில் தொகுத்துருக்கலாம் சாமியில் தெரிஞ்சிருந்தா. அது கொஞ்சம் நான் ஆமாம் ஐயா. அது என்னென்னா, ஒரு காட்டுக்கு ஒரு ஞானி போகிறாரு, பெரிய பூதம், அதாவது மர உயரத்தில் இருக்கிற பாதி உயரத்தில் இருக்கிற ஒரு பூதம். அது வந்து நேராக நின்று உன்னை தின்னுடும், ஒழுங்காக ஓடி போயிடுன்ற. அது என்ன இருக்குது, தாராளமாக சாப்பிட்டுக்கோன்றாரு. என்ன உன்னை சாப்பிட முடியாதுன்ற கொழுப்பில் பேசுறியா அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, உன்னை அடக்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்கிற. நான் எவ்வளோ பெரிய பூதம் தெரியுமா, பேய் தெரியுமா, பிசாசு தெரியுமா அப்படின்னு அது கேட்குது. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீ கேட்டுக்கோ. முதல்ல நீ பேயா பிசாசா பூதமானதுக்கு காரணம் என்னன்னு நீ சொல்ல முடியுமான்னு கேட்குறேன் அவரை திருப்பி. அதை எப்படி சொல்ல முடியும்? பேய் பிசாசுக்கெலாம் காரணம் இருக்குமா? அதெல்லாம் கிடையாது. ஒன்று தெரிஞ்சுக்க, பேயே மனப்பேயை ஜெயித்தவனுக்கு நிஜ பேய் பெருசு இல்லைன்ட்டு. மனப்பேயை ஜெயித்தவனுக்கு நிஜப்பேய் ஒன்றுமில்லை. பேய் பிசாசுகள் இருக்குன்னா அது வேற ஐயா, அதுக்குள்ளே நம்ம போகலாம். அதில் இருக்குதுங்கிறது ஒரு தரப்பில் இருக்குது, அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது முழுக்க. ஆனால் பெருமளவில் இருக்கிறது மனம் சம்மந்தப்பட்ட. ஆமாம் ஐயா, இந்த மனதை வந்து நீங்கள் பேயாக யோசிச்சிங்கிறத விட அதுக்கான காரணத்தை யோசிங்க. இதெல்லாம் இந்த மூணும் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அங்கே வந்து நிற்போம் ஐயா. சிந்திக்கணும், செயல்படணும். இது ரெண்டு மனசில் வச்சுக்கணும். சிந்திக்கிறது, செயல்படுறது, இந்த ரெண்டுத்துலேயும் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டு செய்கின்றோம். நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்தில் இறைவன் இருக்கிறார். அதுக்காக தப்பை செய்துட்டு இறைவன் இருக்கார் நம்ம யோசிக்கிறது இல்லை. தப்பை தூண்டுவது மனம்தான், இறைவன் அல்ல. கவலை தூண்டுவது நீதானே தவிர இறைவன் அல்ல. ஒவ்வொருவருடைய துன்பத்திற்கு காரணம் இந்த மூன்று தான். பேயோ பிசாசோ பூதமோ மனசில் இருக்குது.
பலவீனப்படும் போது இன்றைக்கி நிறைய நெகட்டிவ் எனர்ஜி. நோய் இல்லை, ஆனால் பயம். இந்த பயத்தால் நோய் இருக்குது. புரிதல் இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் குடும்பங்களில் நிறைய பிரச்சனை வர்றதுக்கு காரணம் புரிதல் இல்லை. அங்கே ஏதோ ஒரு பேய் இருக்குது. அது யார்கிட்ட, கணவனுக்கிட்ட இருக்கா, மனைவிகிட்ட இருக்கா, நமக்கு தெரியாது. ஆனால் பேய்கள் மனதில் உள்ள குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும். பேய்கள் இல்லாத விஷயங்களில் நமக்கு எதுவுமே இருக்காது. ஆக மனம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான் முதன்மையா. ஒரு 70 விழுக்காடு, 30 விழுக்காடு இது இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. அதை நம்ம சொல்லி திணிக்க வேண்டாங்கிறது தான் என்னோட கருத்தையா. மனதை ஜெயிச்சிட்டாங்கன்னா, மரண பயத்தை ஜெயிச்சிட்டாங்கன்னா, மாயையை ஜெயிச்சிட்டாங்கன்னா, இது எதுவுமே ஒருவர்கிட்ட வரவே வராதுயா. மாயையை ஜெயிப்பது கடினம்தான். அதனால தான் நான் அதை பூதம்னு சொல்கிறேன். மாயை தான் பூதம். அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். அது ஏன்னா இந்த பூதங்களெல்லாம் வந்து பிடிச்சிச்சின்னா ரொம்ப கஷ்டம். ஆமாம் ஐயா. அதுக்கு தான் பிரம்மத்தின்னு ஒரு பூதம் இருக்குது. அது ஜாதகத்தை உள்ள பூந்துருச்சுன்னா அவ்வளோதான். அதை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு ஒரு கருத்து இருக்குது. நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சவோ என்னோட வாத்தியார் ரொம்ப கோவம் வந்தால் மாணவரை பார்த்துட்டு பிரம்மஹத்தி அப்படின்னு ரொம்ப கோவமாக இருக்காருன்னு அர்த்தம். அதான் அது நிறையா இருக்குது ஐயா. பிரம்மத்தி, சுருஹத்தி, அது மாதிரி நிறையா இருக்குது. அதனால் மனம் நீங்கள் எப்பவுமே தெளிவுபடுத்தக்கூடிய பயிற்சி. ஒரு நாளைக்கு எத்தனையோ வேலை செய்கிறோம். காலையில் எழுந்துக்கிறோம், போகிறோம். இந்த மனசுக்குள்ளே பக்தம், நித்தம், முக்தம், போக்தம், சேத்தனம்னு 5 விஷயங்கள் இருக்கு. இந்த பக்தம், முக்தம், நித்தம், சேத்தனம், போத்தனம்ன்றது என்ன அப்படின்னா, உன் மனதை உன்வசம் திருப்ப கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் வேண்டும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே நெகட்டிவான விஷயத்துக்குள்ளேயே பார்ப்பதோ கேட்பதையோ முக்கியமாக தவிர்க்கணும். ஒன்று. அடுத்து, எல்லா பயிற்சியும் செய்கிற நீங்கள் ஏன் உங்கள் மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கான பயிற்சியே செய்யலை? தியானம் கூட மனசை மாற்றும். நிச்சயமாக தியானிக்கிறவங்க கூட மனசில் வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா ஜெயிச்சிருக்க முடியாது, உதவி செய்யும், அவ்வளோதான். அப்போது பயிற்சி மனம் டெய்லி காலையில் எழுந்து நம்ம ரொட்டீனாக நைட்டுக்குள்ளே ஒரு 2 நிமிஷமாவது ஏன் இப்படி போகுது, இந்த கவலை ஏன் வருது, எங்கேருந்து வந்துச்சு இந்த சிந்தனை, மனசுக்கிட்ட கேளுங்க. எங்கேருந்து வந்துச்சு நீ சொல்லு, யாரால் வந்துச்சு நீ சொல்லு, மனசு சொல்லும். அந்த மாதிரி மனசு சொல்கிறதுக்கும் மனிதனுக்குள்ள பந்தம்தான் பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். அந்த புத்தகத்தினுடைய வெளிப்பாடு. புத்தகத்துக்காக நான் சொல்லலை, நீங்கள் பாருங்கள் 461 பக்கத்துலேயும் ஒரே விஷயம் திரும்ப வர இருக்கவே இருக்கல. அதை நம்ம வந்து நினச்சி பயணிக்கிறோம். அப்போ யார் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த பயிற்சி நம்ம எடுக்கிறோம். நாம் இந்த டெய்லி 2 நிமிஷம் கண்களை மூடி, ஏ மனமே சும்மா இரு, ஏ மனமே ஏன் குழப்புகிறாய், ஏ மனமே ஏன் என்னை இதுக்கு தள்ளுகின்றாய் அப்படின்னு போகும்போது ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்டுக்கிட்டால் ஈஸியாக வந்துடும். இதுக்கு தியானம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நாம் மெனக்கெடணும். என்ன தான் செய்தாலும் நம்மிடம் இருக்கின்ற பேய், அந்த மனதில் ஏற்படுகின்ற மாயையான பேய், பூதம், பிசாசு போய்விட்டது என்று நினைக்கின்றாதான் அதுக்கு சக்தி, இல்லைன்னா கிடையாது. அதனால் எதுக்குமே ஒரு ஆரம்பம்னா ஒரு முடிவு இருக்கும். இதுக்கு இடையில் நீங்கள் நேரத்தை பின்பற்றுறது, ஒவ்வொரு மணித்துளிகளையும் எப்படி தனக்கு சாதகமாக்கி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையை ஒவ்வொருத்தரும் நினச்சிட்டிங்கன்னா இந்த 3 பேய், பூதம், பிசாசு இருக்கவே இருக்காது. நாம் பிறந்தோம், இறப்போம், இது நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயம். இடையிலே நாம் போயிட்டுருக்கிற பாலம் இருக்குது பாருங்கள், இந்த பாலத்தை எப்படி கையாளணும்னா ஒவ்வொரு மணித்துளிகளும் எப்படி தனக்கு சாதகமாகவும் சாதிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு அந்த மணித்துளிகளை நாம் அணுகுகின்றோமோ, அந்த மணித்துளிகள் தான் உன் வெற்றிக்கும் சரி, உன் வளர்ச்சிக்கும் சரி, உன் தகுதிக்கும் சரி, அதுதான் உன்னை வளர்த்துவிடும் என்ற ஒரு சிந்தனையை நீங்கள் பதிய வைத்து விட்டால் இந்த 3 உங்களுக்கு இல்லை என்பதுதான் இதனுடைய பதில் ஐயா. அருமையான யோசனை. ஆமாம் ஐயா. அதுவும் இல்லாமல் மனத்துக்குள்ளே நம்ம பேசணும், எத்தனையோ நம்ம நினைக்கிறோம், ஆனால் மனசே அப்படின்னு சொல்லி நம்ம நேரடியாக மனசோட பேசுறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். ஒரு செடிக்கு மனசு இருக்கு ஐயா. ஒரு செடியை நடுங்க, நல்ல அழகாக பூக்கக்கூடிய செடியை நடுங்க, தினமும் போய் அந்த செடிக்கிட்ட பேசுங்க. எனக்கு நிறைய பூத்தா, ஏன் இப்படி வாண்டு போகிற, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு போய் பேசுங்க. அது நிறைய பூ தரும் ஐயா, நிறைய பூ தரும்.
ஒரு செடிக்கே மனம் இருந்து பூத்தருகிறதுனா ஒரு மனிதனுக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்கு. தொடர்பான ஒரு செய்தி சுவாமிகள், எனக்கு தெரிஞ்ச ஒரு இசை கலைஞர் செடிகளுக்கு பக்கத்தில் போய் வயலின் வாசிப்பார். ஓ, அவர் சொல்கிறார் அந்த வயலின் வாசித்தால் நன்மை இருக்குன்னு. கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறதும் அதுவும் பொருந்தி போகுது. இல்லைங்க, நீங்கள் பாருங்கள், எல்லாம் யதார்த்தமாக பாருங்கள். ஒரு தென்னை மரத்தை நட்டு மனிதர்கள் புழங்காத இடத்துல போய் அதை காய்க்குதா பாருங்க. நிறைய காய்க்காது. நீங்கள் இதை கவனித்து பாருங்கள். மனிதர்கள் புழங்குற இடத்துல இருக்கிற தென்னை மரம் தான் ஐயா நல்ல காய்ச்சலை கொடுக்கும். டெய்லி போய் அதை பராமரிக்கிறவங்க, தோப்பை வச்சு பராமரிக்கிறவங்க, தோப்பை வச்சுட்டு விட்டு பாருங்கள், அது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு அப்படியே போயிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மரத்துக்கே இருக்குது. மரத்துக்கும் மனம் இருக்கிறது. மனம் இருக்கிற மனிதன் மரமாக இருக்கிறான். இதை புரிந்து கொண்டால் அந்த பதில் பூத பிசாசுக்கு தெரிஞ்சிடையோ ஒரு பக்தர் பார்த்துருவாங்க. ஹலோ ஹலோ, வணக்கங்க ஐயா. அம்மா வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? கும்பகோணத்துலேருந்து வினோதனி பேசுகிறேங்க ஐயா. அம்மா யாருக்காக கேட்க போகிறீங்கம்மா? எனக்காக கேட்கணுங்க ஐயா. என்ன பேர், என்ன வயசுமா? என்னோட பெயர் வினோதினி. வினோதினி, என்ன வயசுங்க? வயது 47. சொல்லுங்கம்மா. ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற, உடல்நிலையாலையும் கஷ்டத்துல இருக்கிற, பொருளாதார நிலையில ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். நான் ஒரே பொண்ணு. சரிம்மா. எனக்கு 2 பையன் 1 பொண்ணு 1. 2 பேரும் காலேஜ்ல படிக்கிறாங்க. சரிம்மா. ஐயா கிட்ட கேட்கணும். அம்மா ஆரம்பத்துலேருந்தே இப்படி இருக்கா இல்லை நடுவில் இப்படி இருக்கா? எனக்கு தெரிஞ்சு 11 வருஷமா பிரச்சனை இருக்கு. அதுல இந்த 4-5 வருஷமா ரொம்ப மோசமா இருக்கா? உடல்நிலை உடம்பு சரியில்லாம தான் இருக்கிறேன் நான். சரிங்கம்மா. என்ன பண்ணுது உடம்புக்கு? எனக்கு லோ ப்ரெஷர், தைராய்டு இருக்கு. சரி. அப்போ கண் பார்வையும் கொஞ்சம் கோளாறாக தான் இருக்கு. மருத்துவம்லாம் பார்த்துட்டு தானே இருக்கீங்க? ஆயுர்வேதிக் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் நான். சரி சரி. இது சொந்த வீடா வாடகை வீடாம்மா? எனக்கு நான் அப்பா வீட்டில் இருக்கிறேன். ஏம்மா நீங்கள் அப்பா வீட்டிலே தான் திருமணமாகி அங்கேயே தான் இருக்கீங்களா? கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம் தான் ஹஸ்பண்டோட இருந்தேன். சரி. அவர் வெளியூரில் வேலை பார்க்குறாரு. இன்னொரு லிங்க் இருக்கும் போல இருக்கு. சரி. அது ஏதோ சும்மா வந்து போவார் மாதத்துக்கு ஒரு தடவை. சரி சரி. பசங்களோட படிப்பு செலவை அவர் பார்த்துக்கிறாரு. எவ்வளோ ஒரு சாதாரணமாக சொல்கிறீங்க பாருங்க. வலி ஜாஸ்தி, அதோட வலி எனக்கு. இல்லை, இந்த வலியும் உடம்புலாம் கெடுக்கதாம்மா செய்யும். இதுதான் பிசாசு. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் பாருங்க. ஒருவரால் ஏற்பட்டு அந்த வேதனை நமக்கு வர்றது அது பிசாசு. நீங்கள் போய் மருத்துவ பரிசோதனை பண்ணால் இந்த தைராய்டு இருக்குது, பிபி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உங்களுக்கு வலி இருக்கிறது, மனசு சரியில்லாமல் போகிறது, தூக்கம் கெட்டு போகிறது, டென்ஷன் ஆகிறது, இதெல்லாமும் கூடும். ஐயா நான் கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி ஐயா. குருவே சரணம். என்னம்மா? முருகா, அதாவது எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி எனக்கு. சரி. அனுக்கிரக வாராகி கும்புறேன், அசுதாங்க பைரவரை கும்புறேன், சடாசுர முருகனுக்கும் வேல் ஐயா கிட்ட வாங்கின வேலை வச்சு கும்பிட்டு தான் இருக்கிறேன் நான். சரி சரி சரி. கும்பிட்டு தான் இருக்கிறேன் நான். அது கும்பிடுங்கம்மா. நான் என்ன சொல்றேன் தெரியுமா, உங்களுக்கு வந்து உங்க குடும்பத்துல எல்லாருக்குமே, நீங்க மட்டும் இல்ல, உங்க கூட பிறந்தவங்கள கூட பாருங்க, அல்லது ஒரே பொண்ணு இல்லம்மா உறவுகளையும் பாருங்க, யாருக்குமே சரி இருக்காது. இது வந்து பெரிய பிரச்சனை இருக்காது, நம்ம சரி பண்ணிக்கலாம். ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. அனுகிரக வாராகின்றீங்க இல்லையா, எப்போ இறைவனிடத்துல முழுமையா சரணாகதி ஆகிறோமோ மனசுல இருக்கிற கஷ்டத்தெல்லாம் தூக்கி போட்டுடணும். ஒன்று கடவுளை நம்பணும், இல்லை நம்மளை நம்பணும், இல்லைன்னா குருவை நம்பணும். ஆமா, ஒன்றும் இல்லை, டெய்லி ஓம் சுகஞான, ஓம் சுகஞான சுப வித்யாதராய யோகீசாய நம. இந்த மந்திரம் இணையதளத்தில் வந்துடும். இதை சொல்லிக்கிட்டே இருங்க, உங்க பிரச்சனை குறைஞ்சிரும். நல்லதுமா, நல்லதுமா. ஐயா அடுத்து இருக்காங்க. ஹலோ. ஹலோ அம்மா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சார் நான் ராயம்பலம் பேசுறேன் சார். என் பேர் பிரேமாங்க. அம்மா கொஞ்சம் சத்தமா பேசுங்க. சார் என் பேர் பிரேமா சார். பிரேமாம்மா, யாருக்காக கேட்க போறீங்க? சார் என் பொண்ணுக்காக. பொண்ணோட பேர் என்ன, வயசு என்னங்க? சார் பிரதீபா சார், 17 வயசு ஆச்சுங்க சார். பிரதீபாவா? ஹலோ ஹலோ, கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐயா அப்படியே அடுத்த கேள்வியை கேட்டுருங்க ஐயா.
தெய்வ பக்தி கொண்ட ஒருவர் அவர் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துன்பங்களை எல்லாம் எப்படி எடுத்துக்கொண்டால் நல்லது, எப்படி எடுத்துக்கொண்டால் அது கெட்டது என்பதை உங்களுடைய ஒரு பதில் மூலமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஐயா ஒரு அழுத்தமான கேள்வி ஐயா அது. ஆமாம். இந்த முதல்ல இன்னொரு வாட்டி படிங்க ஐயா. ஆமாம். பக்தி கொண்ட ஒருவர் அவர் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துன்பங்களை எல்லாம் எப்படி எடுத்துக்கொண்டால் நல்லது, எப்படி எடுத்துக்கொண்டால் அது கெட்டது. துன்பங்கள் துன்பங்கள். துன்பங்களை எப்படி எடுத்துக்கொண்டார்? ஐயா ஒரு அற்புதமான விஷயம் ஐயா. ஒரு பக்தர் பார்த்துட்டு வந்தார் ஐயா. ஹலோ. அதாவது ஐயா வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துன்பங்களை எப்படி எடுத்துக்கொள்வது? ஹலோ. ஹலோ அப்பா, நாங்க திருவாரூர் மாவட்டத்திலிருந்து பேசுறோம்ப்பா. அம்மா சொல்லுங்கம்மா. ஐயா ஒரு பையன் ஐயா. அம்மா கிடைச்ச லைனை கரெக்டா பயன்படுத்துங்க. என்னம்மா? ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. குறையில்லாத நிறையோட வந்த குறை தீர்ந்து நல்லா இருங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஐயா என் பையன் 28 வயசாகுது ஐயா. சரி. எந்த வளர்ச்சியுமே இல்லாம இருக்கிறாரு ஐயா. வேலைக்கு போறது இல்லையா? வேலைக்கு இப்ப 28 வயசு. இப்பதாங்க ஒரு 2 வருஷமா வேலைக்கு போயிருக்கான். சென்னையில இருக்காங்க ஐயா. சரிங்க. ஒரு குடும்பத்துல ஒரு பிடிப்பு பந்த பாசம் எதுவுமே இல்லாம இருக்காங்க ஐயா. இல்லம்மா அவனுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஆமாங்க. மனநோய் மாதிரி இருக்கானா? என்னங்கய்யா? மனநோய் மாதிரி ஏதாவது இருக்கா அவனுக்கு? மனநோய் இல்லைங்கய்யா. ஆனா காலு கொஞ்சம் ஒரு சோத்து காலு மட்டும் கொஞ்சம் ஊனமா இருக்கா? ஆமாங்க ஐயா. 8 மாசத்துல பிறந்த பையன்யா. ஒரே பையன்யா. சரி சரி சரி. என்ன படிச்சாரு? படிக்கலன்னு சாமி. 10வது தான் சாமி படித்தான். அதுக்கு மேல படிக்க மாட்டேன்ட்டான். சரி சரி. எனக்கு தோன்றதை நான் சொல்றேன். அவருக்கு நம்ம கொஞ்சம் பார்த்துறது நல்லது. உங்க வீட்லயே 2 விஷயம் இருக்குமா, எந்த நல்லதும் நடக்காது. ஆமாங்கய்யா. அப்படி சொல்றேம்மா. அது அப்படி நடக்கிறதுக்கான முயற்சி வரும்போது தடுங்கலாயிடும். ஆமாங்கய்யா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாருங்க, பெண்கள் இந்த குடும்பத்துல ஒத்தே போகாது. ஐயா எல்லா சொந்த பந்தமும் இல்ல அதுதான் சொல்றேன். அது எந்த விஷயத்தையும் இந்த குடும்பம் தனிப்பட்ட முறையிலேயே இருப்பீங்க. ஆமாங்கய்யா. கண்ணு இது கொஞ்சம் அதுதான் சொன்னேன் நான். இது கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்குமா, கொஞ்சம் பார்த்துருங்கம்மா. அதுதான் நல்ல. பாருங்க, பித்ரு சாபம் இருக்கு, மாதுர்கா சாபம் இருக்கு, பிரம்மஹத்தி தோஷம் மாதிரி இருக்கு. இது எல்லாமே ஒன்னா சேருது. இது இந்த நம்ம நேரலை வரிசையில் நான் விமோசனம் சொல்லி செய்யறதுனால எந்த பிரயோஜனம் இருக்காதும்மா. ஆனா ஒண்ணு மட்டும், அந்த 3 அமாவாசைக்கு வெற்றிலை யாகத்துல பங்கு கொள்ளுங்கம்மா. மிகப்பெரிய மாற்றம் இதுல வந்துடும். அதை மட்டும் நான் உறுதியா சொல்றேன். சரிங்கய்யா. நல்லதும்மா. ஹலோ. ஹலோ சாமிஜி. அம்மா சொல்லுங்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து பேசுறோம். யாருக்காக கேட்க போறீங்கம்மா? வீட்டுக்காக தான் சாமிஜி. அவர் பேர் என்னம்மா? அவர் பேர் மணிகண்டன். என் பேர் கலாவதி. வயதுமா அவருக்கு? மணிகண்டன் வயது என்னம்மா? அவருக்கு 54ங்க. கடன் எவ்வளவுமா? கடன் தற்போதைக்கு அவ்வளவா இல்ல சாமிஜி. அவ்வளவா இல்லையா? அடைச்சிட்டீங்களா இல்ல இருந்து பரவாயில்லையா இருக்கா? இருந்து அடைச்சிட்டோம். எப்படி அடைச்சிங்க? இப்படி வியாபாரம் பண்ணி தான் சாமி. வெரி குட்மா. இப்போ என்ன பிரச்சனைமா? இப்ப அதாவது சொந்தமா தொழில் ஆரம்பிக்கணும், ஷெட் தேடணும்னு பாக்குறோம் சாமிஜி. என்ன தொழில்மா? அவரு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் தான் சாமி செய்யறேன். சரி சரி சரிம்மா, ஆரம்பிங்கம்மா. ஒன்றும் பிரச்சனை இல்லையம்மா. அதுதான் ஷெட்டே கிடைக்க மாட்டேங்குது சாமிஜி. ஷெட்டு கிடைக்க மாட்டேங்குதா? ஆமாங்க. ஏன்னா அவருக்கு பிரச்சனை இருக்க மாதிரி ஒன்றும் தெரியல கண்ணா. ஆரம்பிக்கிற நேரம் தான் பெருசா முதல் போடாதீங்க, கொஞ்சமா போட்டு ஆரம்பிக்க சொல்லுங்க. ஏன்னா கடந்த 2 வருஷமா நல்லா தானே போயிட்டு இருக்கு. அதுதான் சாமிஜி, போனதுனாலதான் ஏதோ கடன் எல்லாம் அடைச்சிட்டு இப்ப ஏற்கனவே என்கிட்ட பேசியிருக்கீங்களா? ஒரு 6 மாசத்துக்கு முன்ன பேசியிருக்கேன் சாமிஜி. என்கிட்ட பேசியிருக்கீங்களா? பேசியிருக்கேன் சாமிஜி. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பேசல. என்ன கேட்டீங்க? இல்ல எனக்கு அந்த குரல் சந்தேகம் இருந்தது, அதுக்காக தான் கேட்டேன். நான் பாராயணத்துக்கெல்லாம் வருவேன் சாமிஜி. புக்கெல்லாம் வாங்கியிருக்கேன். என்ன புக்கு? புக்ல என்ன? கடைசியா ஒரு புக்கு வாங்கினேன் சாமிஜி. அது
திறந்து பார்த்த உடனே டக்குன்னு வந்து இப்போதைக்கு நீங்க செய்யறது வேண்டாம் அப்படின்னு வீட்டு விஷயத்துக்காக கேட்டிருந்தேன். சரி. அது வந்து ஒரு 3 வருஷம் வரைக்கும் நீங்க தொடாதீங்கம்மா, அதுகிட்ட போவாதீங்க. நீங்க அந்த புக்கு வாங்கி பார்த்ததுக்கும் அதே பதில் தான் சாமிஜி வந்தது. சரி சரி. அதுக்காக சொல்லணும்னு. ரெண்டாவது இன்னொரு குட் நியூஸ் சாமிஜி. அண்ணன் பொண்ணுக்காக நாங்க தேங்காய் வாங்கி கொடுத்தோம், நெய் தேங்காய். சரி. போன நோன்புக்கு வாங்கி கொடுத்தோம். இந்த இப்போ குழந்தை பிறந்திருக்கு சாமிஜி. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட்மா. இப்போ அந்த குழந்தை வந்து அம்மா அரக்கோணத்துல, குழந்தை திருவள்ளூர்ல வந்து ஐசியூ வார்டுல வச்சிருக்காங்க. சரி சரி. அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசீர்வாதம். மிக சிறப்பான ஆரோக்கியமா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. இந்த தொழில் இடம் கிடைக்கிறதுக்கு ஒரு தசமி திதியில, வளர்ப்பிறை தசமி திதியில நம்ம யோக கணநாதருக்கு பால்கோவால காப்பு கட்டிட்டு அங்கேயே அதுக்கான வழிபாடுகளை சொல்லுவாங்க என்ன பண்ணணும்னு. தசமி திதி ஒரு வளர்ப்பிறை தசமி. சரிங்க சாமி. அத வந்து நீங்க அவரை கூட்டு வந்து பண்ணணும். அத என்னம்மா? அவரை கூட்டிட்டு வந்து பண்ணணுங்களா? ஆமா ஆமா. சரி. பண்ணிட்டு அப்ப பிரார்த்தனை பண்ணிக்கங்கம்மா. அதுல இருந்து உங்களுக்கு 28 நாளுக்குள்ள கண்டிப்பா இடம் கிடைச்சிடும். கண்டிப்பா சாமிஜி. ரொம்ப நன்றி. நல்லதுமா நல்லதுமா நாங்க எல்லாரும் நல்லதுமா. ஐயா ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்தேன். இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அக்ஷய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி, இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன்பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நாம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இப்பொழுது நீங்கள் பார்த்துருப்பீங்களே, அதில் என்னென்னா ஒரு சிலருக்கு ஒன்று தெரிந்தால் இன்னொரு தெரியலை. கிட்டத்தட்ட ஒரு 50 விதமான ஒரு அந்த அற்புத பொக்கிஷமான பொருட்களை வந்து நம்ம உருவாக்கணும். அதை மக்களுக்கு போய் சேர்ந்து அதில் அவங்க கொடுக்குற அந்த எப்படி இருக்குன்னு கொடுக்குறத வச்சு யார் யாருக்கெல்லாம் எது பலன் தருது, எல்லாருக்கும் பலனை கொடுத்துறாது. ஒவ்வொருவருக்கு பலனை கொடுக்கும், ஒவ்வொரு விதத்தில் சக்தி படைத்தது. இதை எப்படி கொண்டு போய் எல்லாம் சேர்க்கணும் போது எல்லாரும் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நான் இது வாங்கினேன், நல்லா இருந்தேன், அது வாங்கினேன். சரி, இது எல்லாம் இருக்குது என்பதை எப்படி தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் அதை போட்டேன். அந்த வகையில் தொடர்ந்து பார்க்கின்ற பக்தர்களுக்கெல்லாம் தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு பக்தர் ஐயா பார்த்துட்டு வந்துடுறீங்க. ஹலோ ஹலோ அம்மா, சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? சுவாமிஜி வணக்கங்க. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்க கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோங்க. யாருக்கா கேட்க போகிறீங்கம்மா? என் மகனுக்காக கேட்குறேங்க. மகளா மகனா? என் பையன். சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. அவர் பேர் என்ன, வயசு என்னம்மா? அவரு என்னை மகேஷ்ங்க. 28 வயதுங்க. சொல்லுங்கம்மா. 28 வயசுங்க. 29/12/96. இல்லை பரவாயில்ல, சொல்லுங்க. 28 சொல்லுங்கம்மா. சரிங்க. அந்த இது வந்துட்டு இப்ப பையன் படிச்சு முடிச்சிருக்காங்க, கல்யாணம் பண்ணணும். சரி. நாங்க கேட்டா அவன் வந்து கொஞ்ச நாள் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்லாம் பேசுறாரு. சரி.
முதல்ல சின்ன வயசுல நல்லா அன்பா இருந்தான், 12வது 12th படிக்கிற வரைக்குங்க. சரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பேசுவான், சாப்பிடுறது பிடிக்கிறது அந்த மாதிரி இருந்தாருங்க. சரி. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளா ஒரு பொண்ணு விரும்பினாருங்க. சரி. அப்புறம் நானே வேண்டாப்பா, இது நம்ம வேற கம்யூனிட்டியா இருக்குப்பா, வேண்டாப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி. அப்புறம் பையனும் அப்படியே ஒத்து போயிட்டாருங்க. அப்புறம் அப்படியே விட்டுட்டாருங்க. திரும்ப அவரு பேசுறாரா என்னன்னு எனக்கு தெரியல. இப்ப கொஞ்ச நாள் சாப்பிடாமயே இருந்தாருங்க, ரொம்ப முடக்கடியா இருந்தான். அதுக்கப்புறம் நாங்க உங்களுடைய ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்துட்டு நான் விக்ரமாயா ஒண்ணு பார்த்து சாமி வாங்கி நான் வீட்டு முன்னாடி மாட்டினேன். மாட்டி அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளா பையன் சாப்பிடுறான். எப்பாவது ஒரு தடவை சாப்பிடுவான், போவான், அப்படி இருக்கான். அவனை அப்படி ஃப்ரீயா விட்டுருக்கோங்க. அவனுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறேங்க. எங்களுடைய கம்யூனிட்டியில பண்ணலாம்னு நினைக்கிறேங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லுங்க. அவன் சொன்னா ஒண்ணும் பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறான். அப்புறம் வீட்லயும் அப்படிதான், ஹஸ்பண்ட் அப்படி எப்பாவது ஒரு நாள் சண்டை போடுவாரு, எப்பவுமே அந்த மாதிரி போயிட்டே இருக்குங்க. அப்படியே போகுதுங்க. எனக்கு முக்கியமா பையனுக்கு கல்யாணம் பண்ணணும். அவருக்கு 30ல தான் கல்யாணம், நம்பர் 1. சரிங்க. நம்பர் 2, அவர் அதை விட்டுட்டதுன்னு சொன்னது அவர் விட்டா மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. சரிங்க. நம்பர் 3, நீங்க இந்த விஷயத்த இந்த நேர் அலைவரிசையில வேணாம், சில சிக்கல் இருக்கு, அதுக்காக சொல்றேன் நான். நீங்க சொல்ற விஷயத்தை வச்சே சொல்றேன் நான். சரிங்க. நீங்க கொஞ்சம் நேர்ல வந்து பாத்துருங்க. ஐயா அது அது அதுக்கு அடுத்து இப்போ நீங்க ப்ராடக்ட்லாம் போட்டோம் பாத்தீங்களா ஐயா? இப்போ போச்சு இல்ல, விளம்பரம் போச்சு இல்லையா? சரிங்க. அதுல சங்கநிதி பதுமநிதின்னு ஒண்ணு இருக்கு. சரிங்க. அத வந்து வீட்ல வந்து தென்மேற்கு பூஜை, அதாவது பூஜை பெட்ரூம் இருக்கு இல்லையா, ஆமாங்க, அந்த படுக்கறையில வச்சு வணங்குறது. ஆனா நீங்க இந்த மாதிரி பிரச்சனைக்கு பூஜை அறையில வச்சுட்டு உங்க பையன் பேரை டெய்லி சொல்லி அந்த அந்த சங்கநிதி பதுமநிதியை வழிபட்டு வந்துட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வழிபட்டு வாங்க. அதுல பிரௌச்சர் இருக்கும், எப்படியோ அது மாதிரி வழிபட்டு வாங்க. அதுவே மாற்றம் தந்துரும். விக்ரமாயா எப்ப மாற்றம் கொடுத்துச்சோ அது வேறு விதமான பிரச்சனையில போயிட்டு இருக்கு. அதை வச்சுதான் நீங்க வந்து பாத்துருங்கம்மான்ற. பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சங்கநிதி பதுமநிதியை வாங்கி நீங்க அதுல இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அதன்படி பின்பற்றி இவரோட பேரை வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சரிங்கய்யா. வேற எதுவும் வேணா அதுக்கப்புறம் பார்க்கலாம், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ வந்து பாருங்க. சரிங்கய்யா. அப்ப எங்க வீட்டுக்காரே இப்படியே சண்டை போட்டே இருப்பாருங்களா? அவர் எப்பவும் கோச்சுக்கிறாரு, திடீர்னு ஓடுறாருங்க. நீங்களும் அவரை விட்டு இருக்க மாட்டீங்க, அவரும் உங்களை விட்டு இருக்க மாட்டாரு. சும்மா சண்டை போட்டு என்னையும் குழப்பறீங்க. சரிங்கய்யா. நல்லா சிரிப்பு பாருங்க அவங்களுக்கு. ஐயா, எனக்கு உடல் ரீதியா கொஞ்சம் உடம்பு கால் வலி இதெல்லாம் இருக்கு. பெருசாலாம் ஒண்ணும் இல்லம்மா, பெருசாலாம் நல்லதுமா, ஒண்ணும் இல்லம்மா. அது ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு தெரியும். அந்த பழமையான பக்தர்களுக்கெல்லாம், தொடர்ந்து பார்க்கின்ற பக்தர்களுக்கெல்லாம் தெரியும். ராமாஜி அப்படின்ற என்னோட மலேசியாவிலிருந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், பல விதத்தில் வந்து என்னோடு கூட பயணிக்கக்கூடியவர். அவருக்கு சமீபமாக ஒரு சிறு அறுவை சிகிச்சை காலில், அவர் நல்லா இருக்கணும் நான் பிரார்த்தனை பண்ணி டெய்லி இப்போ நல்லா ஆயிட்டார். அவர் ஃபோனில் பேசும்போது இன்றைக்கி இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள், அவருக்கு ஒரே தைரியம், நீங்கள் இருக்கீங்க சாமி நான் வந்துடுவேன்னு தனிமரமாக இருந்து அறுவை சிகிச்சை செய்து வெளில வந்தார். அவர் அப்போ படுத்துட்டு இருக்கும்போது என்னை பற்றி ஒரு வரிகளில் எழுதியிருக்கார். அதை எழுதி ஐயா நம்ம வாழ்நாள் சாதனையாளரிடம் கொடுத்துருக்கார். அதை வந்து படிக்கணும் லைவில் அப்படின்னு அதையும் வலியுறுத்தியிருக்காரு. இன்னும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் அவரை ஃபோட்டோவை காட்டுறேன் பாருங்கள். அவர் எழுதின அந்த வரிகளான அந்த கடிதத்தையும் ஐயா படிப்பார், கேளுங்க. சுவாமிகள் சொன்ன மாதிரி ராமாஜி ஐயா வந்து நம்மளுடைய சில தொலைக்காட்சி நேரலையெல்லாம் அவரும் சேர்ந்து பங்கு பெற்றிருக்காரு. இதே மாதிரி சுவாமிகள் மாதிரியே காவி உடை அணிஞ்சிருப்பார், சுவாமிகள் மாதிரியே தாடி வளர்த்து பாருங்கள், நீங்கள் படத்தில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட சுவாமிகளை நினைவூட்டுற மாதிரியான ஒரு உருவத் தோற்றம் உள்ளவர் ராமாஜி ஐயா. அவர் எழுதியிருக்கிற ஒரு அருமையான ஒரு விஷயத்தை நம்ம நேயர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். சர்க்குரு வணக்கம் என்ற தலைப்பிலே அவர் எழுதியிருக்கிறார். தந்திரம் யாவும் தெரிந்த குருவே, தர்மத்திற்காக துறந்தாய் குருவே, துறவரம் புகுந்து வாழ்ந்தாய் குருவே, சர்வமும் நீயே எமக்கு குருவே, ஞானியர் தம்மை போற்றிய குருவே, ஞான வடிவமாய் தோன்றிய குருவே,
ஞானங்கள் யாவும் அறிந்த குருவே, பாம்பன் வழியில் தோன்றிய குருவே. நம்ம ரசித்தேன் அந்த வரியை. குருவின் புகழை பரப்பிடும் குருவே. இதுவும் பாருங்கள், பாம்பன் சுவாமிகளை வந்து ஒரு புகழை பரப்புறாருங்கிறது அழகாக சேர்த்து சொல்லியிருக்காரு. குணங்கள் யாவும் கொண்ட எம் குருவே, அவதாரம் பூண்டு மிளிர்ந்தாய் குருவே, அற்புதங்கள் பல புரிந்தாய் குருவே, அன்புடன் எம்மை காத்திடும் குருவே, வேதத்தை எளிதாய் தந்தாய் குருவே, வினைப்பயன் தன்னை அறிந்தோம் குருவே, விக்னங்கள் யாவும் தடுத்தாய் குருவே, பாரத பண்புகள் அறிவித்தாய் குருவே, பார் முழுவதும் பரவிடச் செய்தாய் குருவே, பகவத் பாதம் கண்டோம் குருவே, ஜனசேவை தன்னில் மகிழ்வாய் குருவே, ஜனங்கள் யாவரையும் கவர்ந்தாய் குருவே, ஜன்ம ஜன்மமாய் வாழணும் குருவே, உந்தன் பணிகள் தொடரணும் குருவே, உறுதியாய் எம்மை வாழ்த்திடும் குருவே, ஊக்கமும் வளமும் அளித்திடும் குருவே, சர்வமும் நீயே எமக்கு குருவே என்று அற்புதமாக 26 வரிகளிலே ஒரு எல்லா விஷயங்களையும் அடக்கி, அவரே ஒரு பெரிய ஞானி தான். கற்றோரை கற்றாரே காமொருவர் அப்படிங்கிற மாதிரி சாமிகளோடைய விஷயங்களை அறிந்த ராமாஜி ஐயா இப்படி எழுதியிருக்கிறது ரொம்ப சிறப்பு. இதை நம்முடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுனதில் எனக்கு மன நிறைவு. பொதுவாக இது ராமாஜின்றதுனால நான் வந்து நம்ம நிறைய இந்த மாதிரி கடிதங்கள் நானே பார்த்துருக்கேனே. ராமாஜி பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பிரம்மச்சாரி, சுத்த பிரம்மச்சாரி. அந்த சுத்த பிரம்மச்சாரி இந்த உடல்நிலை இல்லாத பொழுது, சரியில்லாத பொழுது என்னதான் நான் அவர்கிட்ட பேசி அவருக்காக பூஜைகள் செய்து அவரை நம்ம காத்து எடுத்துகிட்டு வந்தாலும் கூட அவருக்கு வேறு எந்த சிந்தனையும் தோன்றலை பாருங்கள். இந்த சிந்தனை தான் தோன்றுறது. மறைமுகமாக அவர் குருன்னு எழுதியிருந்தாலும் கூட அவர் எல்லா குருவுக்கான ஒரு போற்றி மாதிரி அது வரையறுக்கப்பட்டது. அவர் சீக்கிரம் நல்லபடியாக வந்துடணுன்றதை நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அதை மட்டும் இல்லை ஐயா, எழுதுறது வேறு விஷயம், வாசிக்கிறதுக்கு ஒரு தன்மை இருக்குது. இந்த பிரசுரத்தில் புத்தகங்களும் தமிழை, அதாவது நாங்கள்லாம் தமிழை படைக்கின்றோம், எழுதுகின்றோம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் தமிழோடு வாழ்கிறீர்கள், இதுதான் வித்தியாசம். படைப்பதற்கும் வாழ்வதற்கும் நிறைய விஷயம் இருக்குது. படைப்பு வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு நிலையாக இருக்காது. ஆனால் வாழ்க்கை அங்கேயே இருக்கும், அதோடய வாழ்ந்துட்டுருக்குறீங்க. அப்பாவோட பெயருக்கு அதான் அர்த்தம் சாமி. வாணன் என்றால் வாழ்பவன் என்று பொருள். அதுதான் திருவிக்காட்ட ஒரு பாடம் கற்றுக்கிட்ட போது இந்த வாணன்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு, அர்த்தம் சொல்லியிருக்காரு திருவிக்கா அவர்கள். நான் தமிழுக்காக வாழ விரும்புகிறேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் உண்மையாக நீ வந்து தமிழ் வாணன் உன் பேரை நான் வைக்கிறேன்னு சொல்லி திருவி கல்யாண சுந்தரனார் கொடுத்த பேர் தான் அப்பாவுக்கு தமிழ். இன்னொன்று இருக்கு ஐயா, வாணன் என்பதில் வானலாவிய வாழ்கின்ற ஒரு அர்த்தம் இருக்கு ஐயா. வாணன் பேர் வச்சுட்டால பப்ளிசிட்டி, வாமனன் மாதிரி. ஆமாம், பப்ளிசிட்டி ஆகிடுவாங்க. வானலாவிய அளவிற்கு வாழ வேண்டும் என்பது ஒரு அர்த்தம் ஐயாது. அதனால் அப்பா வானலாவிய அளவுக்கு வாழ்ந்துட்டார். அதனால் இந்த தமிழ் நீங்கள் படிக்கிற விதம் மிக பிரமாதம் ஐயா. அது தனிப்பட்ட முறையில் ஒரு பாராட்டுகள் ஐயா. அப்படியே ஒரு பக்தர் பார்த்து. ஹலோ ஹலோ, அம்மா சொல்லுங்கம்மா. வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? கல்பாக்கத்திலிருந்து பேசுகிறேன் சாமிஜி. யாருக்கா கேட்க போகிறீங்கம்மா? எனக்கு தான் சாமிஜி கேட்கணும். என்ன பேர், என்ன வயசுமா? அஞ்சலாட்சி, 57 வயசு. அஞ்சலாட்சியா? ஆமாம் சாமி. சொல்லுங்கம்மா. வீட்டு மேலே இருக்குது சாமிஜி, எந்த வருமானமும் இல்லை. வீடு கட்டணுமான்னு கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கேட்கலான்னு சாமிஜி. வீட்டு வருமானம் இல்லைங்கிறீங்களா? ஆமாம் சாமிஜி, வீட்டு மேலே மட்டும்தான் வாங்கி வச்சிருக்காங்க, எந்த வருமானமும் இல்லை சாமிஜி. ஓ, நிலம் வாங்கி வச்சுட்டு நிலத்தை நம்பி தான் நீங்கள் பொழப்பே நடத்துறீங்களா? ஆமாம் சாமிஜி. பொண்ணு அந்த இருக்கிற சாமிஜி, எங்கள் வீட்டுக்காரர் இல்லை, பொண்ணுக்கிட்ட தான் இருக்க. ஏன் வீட்டுக்காரர் என்னாச்சு? அவர் காலமாயிட்டார் சாமிஜி. அப்போ இருந்த நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்த வீடு வேற, இது வேறையா? நான் வாடகைக்கு தான் இல்லை சாமிஜி, சொந்தமா இப்பதான் வாங்கியிருக்கேன். மாமியார் வீட்டுல இருந்து கொஞ்சம் நினைவு விட்டு குழந்தை கொஞ்சம் கொடுத்தா பணம், அதை வாங்கியிருக்கேன் சாமிஜி, ஒரு 3 செண்டு. சரி சரி சரிம்மா. உங்க கணவர் இருந்த பொழுது வேப்ப மரம் ஏதாவது வெட்டினீங்களா? இல்ல சாமிஜி, நான் எதுவும் அந்த மாதிரி வெட்டல சாமிஜி. அந்த மாதிரி இல்லை? இல்ல சாமிஜி. சரி சரிம்மா. எவ்வளோ நாள் ஆச்சு அவருக்கு ஆச்சு? 3 வருஷம் ஆகுது சாமிஜி. இப்போ நீங்கள் தான் பொழப்பு நடத்தணும்.
ஆமா சாமிஜி. சரி சரி சரிம்மா. என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கம்மா? கடவுளோட ஆசீர்வாதம் வீடு கட்ட முடியுமா? கடவுள் எப்படி அம்மா இல்லை இல்லை, நான் சொல்றது இப்போ வீடு கட்ட கேட்குறீங்களா இல்லை வருமானத்துக்கு கேட்குறீங்களா? வருமானத்துக்கு வந்தாதான் சாமிஜி வீடு கட்ட முடியும். நீங்கள் வருமானத்தை கேட்காத வீடு கட்டுறதுன்னு கேட்டால் நான் நேராக அது என்ன சரியாகவே இப்போ வரலையே அதுன்னு யோசிக்கிறேன். வருமானம்னா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அது கையில வந்து வருமானம் வந்தா கட்டலாம். இருங்கம்மா, வருமானத்துக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? வருமானத்துக்கு அதுக்கு வந்து எதனா நல்ல தொழில் எதனா அமையணும் சாமிஜி. தெரியும் என்ன தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்க? அது வந்து இது ஒரு கேக்கு பிசினஸ் பண்ணி இருக்குது எல்லாம் அம்மா, நான் 3 விஷயம் கேட்டுங்க, குழப்பம் இல்லாத. உங்க வீட்டுல யாருமே பெரிய முன்னேற்றத்துக்கு வந்திருக்க முடியாது. ஆமா சாமிஜி. யாருக்கு கல்யாணம் ஆயிருந்தாலும் ஏதாவது ஒரு விதத்துல பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். சரி சாமி. யாருமே நிம்மதியா இருக்க முடியாது. இது என்னம்மா கதை சொல்ற மாதிரி கேக்குறீங்க? சொல்லுங்க சாமிஜி. இல்ல இருக்கா இல்லையான்னு எனக்கு சொன்னா தானே தெரியும். நான் அப்படிதான் சாமிஜி இருக்காங்க, கூட பண்ணவங்க எல்லாருமே அப்படிதான் இருக்கிறாங்க சாமிஜி. அதை சொல்லணும்ல. ஊனு கட்டினா நீ சொல்றதெல்லாம் போயிடான்ற மாதிரி இது. சரி சரி, அவங்க போடுற சாமிஜி. ஐயோ அம்மா, தொழில் செய்யணும் அவ்வளோதானே. சிங் டாலர் பார்த்தீங்கல்ல இப்போ விளம்பரம் வந்துச்சுல்ல, அதில் ஆமாம் சாமிஜி. அதை வாங்கி ஒன்று போட்டு டெய்லி அதை 108 முறை படிங்க. சரி. ஆனால் உங்களுக்கு அது தொழிலை அமைச்சு கொடுத்துரும். சரி சாமி. நிம்மதியோ வளர்ச்சியோ பெரிய அளவு போகிறதோ வீடு கட்டுறதோ கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகும். சரி சாமி. இதுக்கு நடுவில் கொஞ்சம் தொழிலை அமைச்சுக்கிட்டு என்னை வந்து பாருங்க. சரி சாமிஜி. நல்லதும்மா, நல்லதும்மா. ஹலோ 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 ஹலோ, சொல்லுங்க சார். சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நான் அருப்புக்கோட்டையிலேருந்து, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையிலேருந்து. எங்கெங்க? அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டையில இருந்து யார்கிட்ட பேச போறீங்க? சாமி. சாமி தான் பேசுறேன். சாமி தான் பேசுவீங்களா? ஆமா ஆமா ஆமா. இல்லை எனக்கு தெரிஞ்சுதான் அதை இப்படி சொன்னேனா. அப்படியா சார்? சொல்லுங்க, யாருக்காக கேட்க போறீங்க? நமக்கு எனக்காண்டி தான். நான் ஒரு மாற்றுத்திறனாளி சாமி. சரிம்மா, என்ன பேரு, என்ன வயது? வயது மாரிமுத்து சாமி. மாரிமுத்து. வயசு 38. சொல்லுங்க மாரிமுத்து, சொல்லுமா. அவங்க குடும்பத்துல ரொம்ப இதுக்கு கஷ்டமா இருக்கு சாமி. அம்மாவுக்கு கால் வலி, கை வலி, அக்காவுக்கு திருமணம் ஆகலை, எனக்கு இன்னும் திருமணம் ஆகல சாமி. சொந்த தொழில் வச்சிருந்தா அது ஓடல. இப்போ என்ன மாற்றுத்திறனாளிம்மா? கை மட்டும் இதா இருக்கும் சாமி. ஓஹோ, கையா? ஆமா. சரி, என்ன செய்தீங்க? என்ன பிரச்சனை வந்தது? அவன் சொந்த தொழில் வச்சிருந்தான், அது ஓடல, நஷ்டமா இருக்கு. என்ன தொழில் அது? ப்ரெஸ் வச்சிருந்தேன் சாமி. ப்ரெஸ்ஸா? சரி, ஓகே ஓகே. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க தங்கையா அக்காவா? இன்னொருத்தர் தங்கையா அக்காவா? அக்கா சாமி. அவங்க என்ன பண்றாங்க? அவங்க இந்த வீட்டுல தான் இருக்காங்க சாமி. ஓ, அவங்களுக்கு உடம்புலாம் நல்லா இருக்கா? அவங்களுக்கு தான் கால் வலி, கை வலி செஞ்சுக்குது. அம்மாவுக்கும் கால் வலி, கை வலி, நடக்க முடியல. சரி சரி சரி. ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி. வேலையும் கவர்மெண்ட் வேலையும் அந்தான்னு சொல்லுவாங்க, அதுவும் இது ஆகுது சாமி. இல்லை தம்பி, அதை தேடி போகாதீங்க. அது கிடைக்கும்னு உறுதியா சொல்ல முடியாது. ஆனா வாழ்வாதாரம் வேணும். ஏன்னா யாருக்கும் திருமணம் நடக்கல. ஆமா சாமி. இதுல உங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு தம்பி? அப்பா இப்ப இறந்து 4 வருஷம் ஆச்சு சாமி. அவரு இறக்கும் பொழுது எப்படி இறந்தாரு தம்பி? கொஞ்சம் தவறியும் இல்லாம இருந்தாரு சாமி. என்னம்மா? தவறியும் இல்லாம இருந்தாரு, உடல்நிலை தவறியும் இல்லாம இருந்தாரு. அதான், அது என்ன பண்ணுச்சு? அது எங்க கிட்னில பிரச்சனை வந்ததா, ஹார்ட்லயா, லங்ஸ்லயா? வாதம் மாதிரி வந்து நடக்க முடியாம இருந்தாரு சாமி. பேராலிசிஸ் மாதிரி அட்டாக் ஆச்சா? ஆமா. அவர் ஒரு சித்த வைத்தியர். சரி சரி. உங்க குடும்பத்துல தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வரீங்களா அந்த குலதெய்வத்துக்கு? ஆமா சாமி. அது இப்ப ஏதாவது பண்ணி இடையில விட்டீங்களா? ஆமா, இப்ப கொஞ்ச நாள் போகல சாமி. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம ஒன்றும் போகல. ரெண்டாவது, அங்க யாராவது பூசாரியோ அல்லது யாராவது ஏதாவது சொல்லி வழிபட்டீங்களா? அந்த பூசாரி கிடையாது சாமி. இல்ல, நான் கேட்கறது பொதுவா அந்த மாதிரி யாருனாவது போய் பார்த்தீங்களா, வழிபட்டீங்களா? வழிபடல. இல்ல உங்களுக்கு வந்து உங்க குடும்பத்துக்கே இது பண்ணிட்டு இருக்கிறாங்க, அது பண்ணிட்டு ஏதாவது செய்தீங்களா?
ஆமா சாமி. என்ன ரொம்ப செஞ்சீங்க இதா அது? இருக்குன்னு சொல்லி ஒருக்கா போய் சாமி கும்பிட்டு வந்தோம். அதுல இருந்து போக முடியல சாமிக்கு கோயிலுக்கு. சரி சரி தம்பி, ஆமா. நான் மந்திரம் சொல்றேன், ஆ இத இணையத்துல வந்துரும், ஆ பதிவு செய்து வச்சுக்கோங்க. சரி சரி. நீங்களும் உங்க தங்கையும் அக்காவும் ம் இதை தினமும் கேட்கணும். எவ்வளோ முறை கேட்குறீங்களோ அவ்வளோ முறை உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக, மொத்தமாக டக்கு டக்குன்னு நடக்காது, சரி சார். கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். ம் ஆனால் இதை கேட்டுட்டு வாங்க, ஆ ஒரு நல்ல நிலைமைக்கு வரும். அப்படி வரும்போது என்னை வந்து பாருங்க, சரி சாமி. அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சரி சாமி. ஓம்கார வித்தகாயே பரிபாலன பரிபூரண குருநாதர் கிருபா கடாட்சம் சகல சங்கட நிவாரய ரூபம் தேவதேவா குடும்ப சுபிட்ச சங்கட நிவாரண சடாட்சரா வாவரத சர்வஜனமே வசமானயே ரூபகாருண்யாகார மகாதேவ சுதமந்திர அனுகிரக பிராப்தம் மகாரவர்த்தன ரூபாய சித்தைதம் தேவாதி வந்தித ரூபாய சர்வ பாப சாப கர்ம நிவர்த்தனோ உகாரத்யாய மந்திர ரூப பிரபவதம் பிரணமாம் தேவவர்த்தன தேவஸ்வரூப பிரணவகர்த்தாய சுப்பிரமணிய மாம்பாஹி தேவாதிதேவோ சர்வகிரகதோஷ அதிதோஷ பிரத்யர்த்ததோஷ மகாசங்கடதோஷ நிவாரய சுப அனுகிரக ஷடாட்சராயே சித்திதராய நமவோ. இதை போட்டு கேளுங்க தம்பி. சரி சாமி. நல்லதுங்க. ம் சொந்த மாற்றுத்திறனாளிக்கு இதோட சிறப்பு வேற என்ன செய்ய முடியும்? அதனால தான் இல்லையா மாற்றுத்திறனாளி உழைக்க துடிக்கிறார் ஐயா. இதே மாற்றுத்திறனாளிகளே சில பேர் மனதை விட்டு உட்கார்ந்துருவாங்க. ஆனால் இவர் உழைக்கணும்னு நினைக்கிறாரு. அதற்கு நம்ம நேரடியாக பரிகாரங்களை சொல்லி பணமும் இல்லை. அவர் போய் எங்கே செய்வார்? யோசித்தோம். நம்ம மூளையில் இருக்கிற மனசில் இருக்கிற அந்த உட்கார்ந்து இப்போ இந்த 1 மணி நேரத்தில் இருக்காரு, அவரே மந்திரம் சொல்கிறாரு என்கிட்ட சொல்லிட்டாரு, அதனால சொல்லிட்டேன் ஐயா. இன்னொரு பக்தர் ஐயா. ஹலோ ஹலோ ஐயா. சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? மதுரையில இருந்து பேசுறோம். யாருக்காக கேட்க போறீங்கம்மா? ஐயா ரொம்ப வணக்கம் ஐயா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு. நல்லா இருங்க, இந்த சந்தோஷம் எப்பொழுதும் நிலைச்சிருக்கட்டும். நல்லா இருங்க ஐயா. மதுரையில இருந்து வர பத்மா ஐயா என் பேரு. பத்மாம்மா, யாருக்காக கேட்க போறீங்க? என் மகனுக்காண்டி தான் ஐயா கேட்க போறேன். அவரோட பேர் என்ன, வயசு என்ன? அவரோட பேரு ராஜேஷ். மகேஷா? ராஜேஷ். 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 சொல்லுங்கம்மா, என்ன வயசு அவருக்கு? 31 வயசு ஆகுது ஐயா. சொல்லுங்கம்மா. ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கான் ஐயா, ஒவ்வொரு நாளும் வேதனையா இருக்கு ஐயா. கல்யாணம் பண்ணீங்களா? கல்யாணம் முடிஞ்சிருச்சு, ஒரு பெண் குழந்தை இருக்கு ஐயா. சரிம்மா, என்ன என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு ஐயா? ஒரு பிசினஸ்ல அந்த வீடு கட்டுறதுல ரொம்ப தோத்து போயிட்டான் ஐயா. அவனை ஏமாத்திட்டாங்க 50 பேரும். அம்மா, இத சொல்லுங்க ஐயா. பத்தி தெரிஞ்சு இதை உண்மையா விமோச்சனம் எடுக்கணும்னா நாம அதை நேர்ல பாக்குறது தான் நல்லது. சரியா? இதுக்கு நடுவுல சொல்லுங்க ஐயா. விளம்பரம் வந்துச்சு பாருங்க. விளம்பரம் மந்திரத்தை நான் சொல்லுவேன் ஐயா. ரொம்ப இல்ல, இப்ப அதுதான் நான் சொல்றேன். இப்ப அதுதான் சொல்றேன். இன்னைக்கு விளம்பரம் வந்ததுல பௌம எந்திரம் அப்படின்னு ஒரு எந்திரம், போன்ல பௌம எந்திரம்னு கேளுங்க. சரியா? சிங் டாலரும் அந்த எந்திரத்தையும் அவரை வழிபட சொல்லுங்க. ஏன்னா 37 வயசு வரைக்கும் அவருக்கு சரியா இல்ல, 33 வயசு வரைக்கும் ரொம்ப மோசமா இருக்கு. அவர் சொந்த தொழிலை செய்திருக்க கூடாது. அப்படி போகும்போது அவர் நண்பர்களாலையும் தேவையில்லாத பிரச்சனையும் ஒரு முறை கீழே வந்து அடிபட்டுச்சு அவருக்கு. கீழே விழலையா, அப்பாதான் ஆக்சிடென்ட் ஆனாரு. அதுதான் இவர் போயிருந்தாரா கூட? என்னையா இவர் போகல, இவர் ட்ரெயினுக்கு போயிட்டு இருந்தோம், அப்போ முதல்ல விழுந்துட்டேன்னு வந்துச்சு. இல்ல, அது எனக்கு தெரியுது. முதல்ல இது ரெண்டுத்தையும் அவரை பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவர் எப்போ ஓய்வா இருக்காரோ அப்போ வந்து என்னை பார்க்க சொல்லுங்க.
ரொம்ப சந்தோஷம் ஐயா. உங்க மந்திரத்தை ஐயா நான் சொல்றேன் ஐயா. அதை விடவே விடாதீங்க, அது நல்லபடியாக காத்துக்கிட்டு வரும். நல்லது அதையே பண்ணுங்க ஐயா. எனக்காண்டி ஒண்ணு செய்யுங்க. எங்கேயும் போனோம்னு எனக்கு படபடன்னு வருது ஐயா. வெளியே போக முடியல. எதனால என்னன்னே தெரியல. வெளியே கிளம்பிட்டோம்னா படபடன்னு வந்துடும். 2 வழிதாம்மா பரிகாரம். ஒன்று வெளில போகிறது விட்டுடணும். எங்கய்யா? வெளியில போறதே விட்டுடணும். சரி. இல்லைன்னா படபடப்பை விட்டுடணும். படபடப்பு நோய் அல்ல, மனப்பேய். அதை தூக்கி போட்டுருங்க. அப்படி படபடப்பு வரும்போதெல்லாம் ஒரே ஒரு ஞாபகம் வச்சுங்க, ஷடாட்சரா ரட்சிப்பாய். அவ்வளவுதான், அதை சொல்லுங்க, படபடப்பு போயிடும். ஆமா, இப்ப எனக்கு படபடப்பா இருக்கு. அவ்வளவுதான். உங்களுக்கு போன் கேட்டது எனக்கு எவ்வளவு ஒரு அதிர்ச்சி, எவ்வளவு சந்தோஷம் இருக்கு தெரியுமா? இந்த சந்தோஷம் நிலைச்சு இருக்கட்டும்மா. உங்களுக்கு போன் கேட்ட எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம், மனசுக்கு அவ்வளவு ஒரு நிகழ்ச்சி. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. உலகத்துல ஐயாவை பார்க்கணும் எவ்வளவு ஆசைப்பட்டு கிடந்தேன், எவ்வளவு நாள் கனவு. திட்டணுங்கிறான், என்ன பண்றது. நல்லதுமா நல்லதுமா நல்லதுமா. ஐயா அப்படின்ற ஒரு சிறு இடைவேளை. ஐயா இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி, இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன்பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம்ம ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்களே, அதில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நான். சிலர் புதிதாக யாராவது பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனைக்கு என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டால் அதுக்கும் அவங்க பதில் சொல்லுவாங்க. இதை வாங்கி வச்சு பூஜை பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா எண்ணற்றது இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். உங்களை அனலைஸ் பண்ணிவிட்டு கூட இதை நீங்கள் வச்சு வழிபடுங்க அப்படி என்பதை சொல்லுவாங்க. அப்படி யாருன்னா தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. ஆல்ரெடி தெரிஞ்சவங்க நீங்கள் அந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணுங்கள், அதில் மொத்தம் வரும். உங்களுக்கு என்ன தேவையோ அதில் வாங்கிக்கோங்க. எளிதில் கிடைக்க பெறணுன்றதுக்காகத்தான் இந்த யோசனையை தவிர பெருசாக சம்பாரித்து பண்ணணுங்கிற யோசனை இல்லை. எல்லோரையும் போய் பயனடையிட்டோம் அப்படிங்கிற நோக்கம்தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஐயா ஒரு பக்தர் ஐயா. ஹலோ ஹலோ அம்மா சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் மெட்ராஸ்லேருந்து பேசுகிறேன் ஐயா. யாருக்காக கேட்க போகிறீங்கம்மா? எனக்காக தான் ஐயா. என்ன பேர், என்ன வயசும்மா? என் பேர் பிரியா, வயசு 46. என்னம்மா? பிரியா. பிரியா, என்ன வயசுமா? 46. சொல்லுங்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. எங்களை ஆசீர்வாதம். குறையில்லாத நிறையோடு தீர்க்க சுமங்கலியா தீர்க்காயுஸ்துவமா நல்லா இருங்கம்மா. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. சொல்லுங்கம்மா. நான் உங்களுடைய ப்ரோக்ராம் ராஜ டிவியில என் குழந்தை ஒரு 3 வயசு இருக்கு ஐயா. அப்பத்துல இருந்தே நான் 16 வருஷம் பிள்ளைக்கு இப்ப 20 வயசு ஆகுது ஐயா. சரி சரி, நான் பார்த்துட்டே இருக்கேன். வெரி குட்மா.
முன்னாடி நீங்க ராஜ டிவில சொல்லுவீங்க, இப்ப போன் வசதி எல்லாம் இந்த மாதிரி கிடையாது. அப்ப நான் நோட்ல டைரியில எல்லாம் எழுதி வச்சு. ஆமா 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 இன்னைக்கு நிறைய இன்னைக்கு இருக்காங்கம்மா, இன்னைக்கு இருக்காங்க. அது நான் கூடிய சீக்கிரம் அதெல்லாம் எடுத்துட்டு வரேன், கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். பழைய மாதிரி இப்ப இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறேன். ஏன்னா இணையத்துல எல்லாம் வருதுன்னு நினைச்சிருக்கேன், இல்லாததெல்லாம் நிறைய இருக்கு, எடுத்துட்டு வந்து கொடுக்கலாமா? சொல்லுங்கம்மா. நான் வந்து எங்க வீட்டுல வந்து 8வது குழந்தையா. சரிம்மா. நான் வந்து எப்பவுமே வந்து ஏன்னா அம்மா வந்து வயசான காலத்துல என்ன பெற்றது ஒரு 40-45 அந்த வயசுல டெலிவரி பண்ணாங்க. சரி. அப்போ ஏன்டா பச்சு போட்டோம் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சரி. அப்போ நான் பிறந்த பிறகுதான் எங்க அண்ணனுக்கு வேலை கிடைச்சி, எங்க குடும்பமே நல்லாச்சு, இவ மகாலட்சுமி அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. சரி. என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தது அம்மா அப்பா இறந்துட்டாங்க. அப்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போதுதான் ராஜ் டிவில உங்களை பார்த்தேன். அப்பத்துல இருந்தே நான் வந்து குருவாவும் என் அம்மா அப்பாவும் தான் உங்களை நான் பார்த்துட்டே இருக்கேன் ஐயா. நிச்சயமா. இப்ப வந்து என்ன அப்ப எல்லாம் நான் எப்பவும் அழுதுட்டே இருப்பேன். அப்போ நீங்க வீட்டுல பெண்கள் தனியாக இருந்து அழக்கூடாது அப்படி நிறைய வந்து டிப்ஸ் சொல்லுவீங்க. அப்ப அதெல்லாம் கேட்டுட்டு அழுக வந்தாலும் டக்குன்னு நிறுத்திடுவேன், நம்ம அழக்கூடாது, நமக்கு சாமி இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு. அப்புறம் நான் நல்ல பரவாயில்ல ஐயா, நான் 2-3 தடவை எங்க புருஷனுக்காக நான் வந்து உங்களை வந்து 2013 வந்து உங்களை பார்த்தேன். சரி. வந்து ஜாதகம் பார்த்து நான் நல்லா தான் ஐயா இருந்துட்டு இருந்தேன். இப்போ போன வருஷம் நான் கீழே விழுந்து என்னை கை உடைஞ்சிடுச்சு ஐயா. சரிம்மா. அப்போ 1 இயரா வந்து நான் உங்க ப்ரோக்ராம் பாக்குறது இல்ல, சாமி நம்மளை காப்பாத்தலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையா இருந்தேன். அப்புறம் என்னை பாக்குறவங்க எல்லாரும் எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து மீண்டு வந்திருக்க, உனக்கு யாரோ துணை இருக்காங்க அப்படின்னு. மீண்டும் நான் வந்து திடீர்னு யூடியூப் ஆன் பண்ணும்போது உங்களுடைய ப்ரோக்ராம் எல்லாம் திரும்பியும் பார்க்க ஆரம்பிச்சு, குருவே நீதான் என்ன காப்பாத்தினது அப்படின்னு சொல்லி திருப்பியும். கண்ணா இதுல பாரு, ஒரே ஒரு நடுவுல நல்லது நடந்தா சார் சார்னுவான், நல்லது நடக்கலைன்னா யார் யாருன்னுவான். இது உலகம், அவ்வளவுதான் கண்ணு. அதாவது ஒரு சிறு ஊனம் ஏற்படும் போது இப்ப விக்ரமாயா மாட்டி என்கிட்ட நிறைய பேர் சொல்றது என்ன தெரியுமா, நிச்சயமா நாங்க அதனால தான் தப்பிச்சோன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இதை விட முக்கியமான செய்தி என்ன தெரியுமா, நாங்கள் அந்த விக்ரமாயா பார்த்து வெளியில் ஓமுன்னு சொல்லிட்டு போகிற காரியம் சக்ஸஸ் ஆகுது, விக்ரமாயிட்ட சொல்லிட்டு போனாங்கிறத நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்கடா கண்ணா. ஐயா நான் வந்து விக்ரமாயா, அப்புறம் சடாசிர சண்முகர், அப்புறம் வந்து அந்த இது நம்ம அக்ஷய பாத்திரம் எல்லாமே, பசுமத் வஜ்ரலட்சுமி எல்லாமே ஒன்னுலடா கண்ணு, நீ ஒன்னுலடா கண்ணு, நீ கொஞ்சம் அப்படியே காத்துட்டு, நேரம் ரொம்ப முடிஞ்சு போச்சு. நான் அடுத்த வாரம் நான் திரும்பவும் பேசுவோம் நம்ம. நல்லதுடா கண்ணு. அவன் நிறைய சொல்கிறாங்க, அதனால தான் அடுத்த வாரம் நம்ம போட்டுட்டோம் நம்ம. இப்போ நான் அதான் சொன்னேன், இந்த விக்ரமாயா சொல்கிறேன் பாருங்கள், அந்த குழந்தை குபேரனை வச்சு கூட சரி நிறைய பேர் சொல்கிறது உண்டு. அது நிறைய வரிசையாக நான் சொன்னேன்னா நல்லா வியாபாரம் பண்ணுறாருன்னுவாங்க. அது நடந்த விஷயத்தை நம்ம பகிர்ந்துக்கிறோம், அவ்வளோதான். அது மாதிரி நினைவில் வச்சுக்கணும். பக்தி செய்து தொண்டு செய்யும் பொழுது, பக்தி செய்து தொண்டு செய்பவர் எப்படி இருக்கணுன்ற கேள்வி அடுத்த வாரம் பார்க்கலாம். காத்துட்ருங்க ஐயா. முடிஞ்சது ஐயா. வணக்கம். கோயில் கொண்டு அமர்ந்தவரே, இமயம் என காத்து நிற்கும் குரு அவரே, இதயத்தில்